நம்ம யோசித்து படித்து பார்த்து சிந்தித்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. உலகத்தையே எப்படி உலகத்தையே கையில் வச்சு தெரியுறோங்க. இன்றைக்கி இதை சும்மா ஒரு டைப் பண்ணால் போதும், எந்த மூலையில் என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை நல்ல விஷயத்துக்கு தயவு செஞ்சு அப்லோட் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை பற்றி பேசுங்க. உடனே ஒருத்தர் அண்ணனை பற்றி பேசிட்டா நம்ம திருப்பி பேசுறதுனால மட்டும் அது இதாகிடாது. நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அண்ணனை பாதிக்கும், அப்படியே அண்ணனை பாதிக்கும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு, ஒரு மீட்டிங் போடுறதுக்கு எதிர்ப்பு, ஒரு ஓட்டு போடுற இடத்துல எதிர்ப்பு, இன்றைக்கி ஆட்சி அமைப்பதில் எதிர்ப்பு. எவ்வளோ பிரச்சனை இருந்த போதிலும் அண்ணன் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு நம்ம நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிட மாட்டோமா? அவங்களுக்கு ஏதாவது நம்ம திருப்பி பண்ணிட மாட்டோமா? நாளைக்கு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா? இப்படிலாம் ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் கலங்கி நிற்கிறாருங்க. ஆனால் நம்ம என்னங்க பண்ணுறோம்? கெத்தா நம்ம வேட்பாளர் ஜெயிச்சிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கலாம், கத்தியை தூக்கி கேட்க வெட்டலாம், 8 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரத்தை கொண்டு வரலாம், ஜூலி பேசினா திருப்பி அடிச்சிடலாம், சாட்டை முருகன் பேசினா பேசிடலாம், சீமானனை பற்றி பேசிடலாம், முன்னாள் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவை பற்றி நம்ம ஈஸியாக பேசிடலாம். யார் பதில் கொடுத்தாலும் வச்சல் வாரியஸ் இந்தா தட்டிடலாம். நான் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம பேச தாங்க நமக்கு பள்ளம் தோண்டிகிட்டே இருக்காங்க. நாளைக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அண்ணனுக்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பாங்கங்க 6 மாதம். அந்த 6 மாதத்தில் ஆட்சி அமைப்பு சரியில்லை, அங்கங்கே கொலை கொள்ளை குற்றம் அப்படி பதிவிடுவாங்க. தாவைக்க நிருபர் கொடூர முயற்சி, அரசு